ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் பீட் சீசன் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் 2 சீசன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 200 எபிசோட்ஸ் மேலே இருக்கும். இந்த ஹார்ட் பீட் சீசனுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ ஹார்ட் பீட்டோட 3rd சீசன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனுடைய டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது எப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் பீட் சீசன் 1 அண்ட் சீசன் 2 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாஸ்பிட்டலாலிட்டி இருக்கிற ஒரு சீசன். ஏன்னா அந்த ஃபஸ்ட் அண்டு செகண்ட் சீசன் ரெண்டுமே அதிகப்படியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினதுக்கு காரணம் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விமன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தது தான். ஏன்னா அதில் ஈச் அண்ட் எவ்ரி விமன் கேரக்டர், அது வந்து ஒரு சாதாரண டாக்டர்லேருந்து ஹீரோயின்ஸ் வரைக்கும் இல்லை சீஃப் டாக்டர் வரைக்கும் ஒவ்வொரு விமன்ஸுக்கும் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து அந்த கேரக்டரை கொண்டுட்டு போன அந்த விதம் தான் அந்த சீசனோட அவ்வளோ பெரிய சக்ஸஸ். ப்ளஸ் இந்த 3rd சீசன் வரப்போகுது, அதோட எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்தினதுக்கு காரணம் தான். ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேர் வந்து ரதி அப்புறம் தேவா இருக்கட்டும், இல்லை ரதி இல்லை விஜயோட அந்த சின்ன வயசு பேராக இருக்கட்டும், ஸ்கூல் டைம் பேராக இருக்கட்டும், இல்லை ரீனா அர்ஜுனாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு பேர்ஸுமே அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டுலேருந்து ரீனா வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்தாங்கல்ல, அதில் இருந்தே இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக March 8 வந்து அந்த ஷோவோட அந்த செலிப்ரேஷன் வந்து நடந்தது. ஏன் எஸ்பெஷலி March 8 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த டிரெக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரதி ரீனா அப்படிங்கிற ரெண்டு ஹிமாலயன் மவுண்டன் மாதிரி அவங்களுடைய இதில் தான் இந்த ஃபுல் சீரியலுமே இருக்குது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனில் தான். அவங்கள வந்து நான் எவ்வளோ தான் அவங்களுக்கு அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அந்த இதை கொடுத்தாலுமே ரதி ரீனாவை தாண்டி மற்ற கேரக்டர்ஸுமே இந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லவ் கொண்டுட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒவ்வொரு கேரக்டரும், அந்த விமன் கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்த ரோலை தாண்டி அவங்க அந்த விஷயத்தில் அச்சீவ் பண்ண விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரெக்டர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ லாஸ்ட்டாக வந்து ரீனா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆகி அந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலு அப்போ வந்து ரதிக்கும் விஜய்க்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். சின்ன சின்ன ஃபைட் அங்கங்கே, மேபி அந்த ஆப்ரேஷனை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணனாலும் சரி, இல்லை வேறு எங்கே டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, ரதிக்கும் விஜய்க்கும் அங்கங்கே அந்த சின்ன சின்ன கான்வர்சேஷன் போகும். நீ வந்து என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போகும். பட் அதெல்லாமே தாண்டி ரதிக்கும் ரீனாவுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். ரீனா வந்து கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்போ ரதி வந்து நிறைய பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய சைல்ட்ஹுட் விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. நான் ஏன் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சேன், அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் வந்து உன் மேலே லவ்வை ஷவர் பண்ணாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி ரீனாவோட அந்த கம்பேக் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. மேபி ரீனாவோட கம்பேக் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிச்சு அர்ஜுன் கூட லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரதியை ப்ளீஸ் பண்ணி விட்டுறது. ஏன்னா ரதி வந்து இந்த விஷயத்தில் எவ்வளோ சஃபராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஒரு பக்கம் அவங்களுடைய குழந்தைங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய அம்மா அப்பா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் தேவ், அதுக்கப்புறம் விஜயை ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்களை ரதி லாக் ஆகிருக்காங்க. ஸோ மேபி அவங்கள ப்ளீஸ் பண்ணி விடுவாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே வேணாம், எந்த ரிலேஷன்ஷிப்பும் இது வரைக்கும் இருந்த எந்த ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து தன்னுடைய அப்பா கூட ஃபாரினுக்கு வந்து போகிற மாதிரி இந்த 3 விதத்தில் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு சீசன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்குது. அதில் வந்து டைரக்டர் கொடுத்த ஹிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீசனை வந்து விமன் பேஸ்டு, அதாவது விமன்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி தான் இன்னும் அதிக லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. அதில் என்ன அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது வரைக்குமே விமனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் 2 சீசனாக 200 எபிசோட்ஸ் வந்து சக்ஸஸ்
சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் விமனை தான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ரீனா ரதியோட காம்பினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். மேபி அதே ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் அவங்க 2 பேரோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு கேரக்டர் ரதி, ரீனா, அப்புறம் அர்ஜுன், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் அவங்க சொன்னிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூன், அதாவது ஏன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த சீசன் 3 ஷூட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் அண்டு ஏகப்பட்ட டிஎம் மெசேஜஸ் வந்து அந்த டீமுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. அது ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் வந்திருக்கிறதுக்கு காரணம், தயவு செய்து சீக்கிரம் மேலும் இந்த ஹார்ட் பீட் சீசன் 3 ரிலீஸ் பண்ணுங்கள், எக்ஸ்பெக்டேஷன் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து விரலாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். டிரெக்டர்ஸே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீசனை நாங்கள் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறோம், ஏன்னா எங்களுக்கே தெரியும் அந்த ஃபேன்ஸை வந்து அந்த அளவுக்கு காக்க வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சீக்கிரம் இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் நாங்களும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் ஜூன் 25, அதாவது ஜூன் 25 வந்து ஹாட் ஸ்டாரில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி அப்போ ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் இப்போது அதனுடைய வேலைகள் எல்லாமே ஸ்பீடப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி வந்து ஏப்ரல், அதுக்கு மேலே அதுக்கு மே ஹாஃப் ஆஃப் த இதில் மந்தில் கண்டிப்பாக இதனுடைய மொத்த செட் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அஃபிஷியலாக வந்து ஜூன் 25 வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பார்க்கலாம். இதை வந்து அந்த வீக்லி மாதிரி முன்னாடி இல்லாமல் ஃபுல் சீரீஸும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஜூன் வந்து மேபி 25 அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் வந்து லீக் ஆகிருக்கு. அது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஜூன் மந்த் வந்து ஃபுல் சீரீஸும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே, மேபி இந்த 3 விஷயம், ஒன்று ரதி வந்து விஜய் கூட ஃபாரினில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது, மேபி வந்து அர்ஜுன் கூட லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது, அர்ஜுனை ப்ளீஸ் பண்ணிடுறது, இல்லை ரதியை ப்ளீஸ் பண்ணிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீனாக்கு வந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் ஹார்ட் பீட் சீசன் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரீனா வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அந்த வயசுக்கு மீறின விஷயங்களை தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. வயசுக்கு மீறின கஷ்டம், வயசுக்கு மீறின விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததுனால அந்த கேரக்டர் வந்து இப்போது வந்து அர்ஜுன் பண்ணின அந்த இது துரோகம் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அந்த ஹைட் பண்ண விஷயங்கள், மேபி ரதி ஹைட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் தாங்க முடியாது. ஸோ அந்த கேரக்டரை அவ்வளோ ரொம்ப போட்டு சாகடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி பழைய விஷயங்கள்லாம் மெமரிலாம் லாஸ் ஆன மாதிரி தான் மேபி அவருடைய ரெக்கவரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் இப்போ வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக தேவ் சார் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சீசன் 3 வந்து இருக்கும். அதாவது எல்லாருமே ஒரு கெஸ்ட்டில் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ரீனா வந்து விஜய் கூட போவாங்களா, இல்லை ரதி கூட போவாங்களா, யார் கூட கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த கெஸ்ட்குள்ளேயும் வராத மாதிரி தான் ஹார்ட் பீட் சீசன் 3 இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து தேவ் கொடுத்தது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு.